ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் தைப்பூசம் வருது இல்லையா, அதுக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கான பதிவு தான். 48 நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி, இல்லை 21 நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, இவங்க 2 பேருக்குமே இந்த பதிவு நான் கொடுத்துருக்கேன். எப்போ இருந்து விரதத்தை ஆரம்பிக்கலாம், எப்போ பூர்த்தி பண்ணலாம், எப்படி விரதங்களில் நாம் இருக்கலாம், எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தைப்பூசம் வர்றதுக்கு முன்னாடியே 48 நாட்கள் முருகருக்காக விரதம் இருந்து நாம் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய இந்த தகவல் தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். 2025 வருட தைப்பூசம் பிப்ரவரி 11ஆம் தேதி வருது. தை மாதம் வரும் பௌர்ணமி திதியை தான் நாம் தைப்பூசமாக கொண்டாடுறோம். இந்த தைப்பூசத்துக்கு முன்பாகவே விரதத்தை நாம் ஆரம்பிக்கணும். அப்படின்னா என்னைக்கு இருந்து விரதம் இருந்தால் 48 நாளை நாம பூர்த்தி செஞ்சுக்கலாம். இல்ல 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க 21 நாள் விரதத்தை எப்படி இருக்கலாம், இந்த விரத நாட்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நாம செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி தொடர்ந்து இந்த பதிவுல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். டிசம்பர் 25ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை அன்னைக்கு உங்களுடைய முருகர் விரதத்தை துவங்கலாம். தைப்பூசம் அன்னைக்கு 48 நாட்கள் விரதம் இருந்த பலனை நீங்க கண்டிப்பா பெறுவீங்க. 48 நாள் எங்களால இருக்க முடியாது அப்படின்னா 21 நாட்கள் நீங்க விரதம் இருக்க முடியும். அப்படின்னா நீங்க ஜனவரி 22ஆம் தேதி விரதத்தை ஆரம்பிக்கலாம். தைப்பூசம் முடியும் போது 21 நாட்கள் உங்களுக்கு கணக்கு பூர்த்தியாகும். விரதம் இருக்கிறவங்க எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னா, ரொம்ப கடுமையாக விரதத்தை இருக்கணுமா, தினமும் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு முருகர் கோவிலுக்கு போய் முருகனை சுற்றி அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்றி பிரசாதம் செஞ்சு நெய்வேத்தியம் வச்சு இப்படியெல்லாம் கடுமையா விரதம் இருக்கணுமா, அப்படி இருந்தாதான் பலன் கிடைக்குமா அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. நிச்சயமா அந்த மாதிரி கிடையாது. உங்களால என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எப்படி இருக்க முடியுமோ அந்த மாதிரி இருங்க. அதுவே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான். ஆனால் தினமும் நீங்கள் வேலைக்கு போகணும், குழந்தைகளை பார்க்கணும், எங்களுக்கு இத்தனை நேரம் இல்லை, இவ்வளவு விஷயங்களை கடைபிடிக்க உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்காது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். வீட்டில் சுத்தபத்தமாக இருங்க, வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. உடம்புக்கு மட்டும் குளிச்சா போதும். வாரத்தில் ஒரு நாள் முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தலை குளிங்க, இல்லைன்னா வெள்ளிக்கிழமை குளிங்க. அசைவம் சாப்பிடவே கூடாது. அந்த 48 நாள் விரதம் இருந்தாலும் சரி, 21 நாட்கள் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. மனதில் எதையுமே போட்டு குழப்பிக்க கூடாது. முக்கியமான விஷயம், அடுத்தவங்க மீது நம்ம பொறாமப்படவே கூடாது. நம்ம பேச்சில் ஒரு அமைதி, நல்ல வார்த்தைகளை பேசணும். தினமும் குளிச்சுட்டு முருகரோட மந்திரத்தை, உங்களுக்கு எந்த மந்திரம் தெரியுமோ அதை சொல்லி நீங்கள் திருநீர் பூசிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் செய்யலாம். இதுலேயே உங்களுடைய விரதம் ஆரம்பம் ஆயிடுச்சு. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முருகர் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு, இல்ல உங்க ஆபீஸ் பக்கத்துல இருக்கு அப்படின்னா, முடிஞ்சா உங்களால முடியும் அப்படின்னா போயிட்டு வாங்க. வேலை இல்லாமல் ஓய்வில் இருக்கும் நேரத்தில் முருகா முருகா அப்படின்னு அவரோட நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. தினமும் வீட்டில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு நீங்கள் ஏதாவது பூ போட்டு ஒரு முடிஞ்சால் நெய்வேத்தியம் வைங்க. தினமும் அவரை பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு போதுமானது தான். அவருக்கு முன்னாடி உட்காந்து அவரோட பதிகங்கள் பாராயணம் செய்யுங்க. இந்த 48 நாட்கள் முருகனை நினச்சி நீங்கள் விரதம் இருந்து இதை தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானை போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில இருக்கும் மீத நாட்களை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். அந்த முருகப்பெருமானே உங்களோட வாழ்க்கையில பயணிப்பாரு. உங்களுக்கு வரும் கஷ்ட நஷ்டங்களை முருகரே ஏத்துப்பாரு. இப்போ பெண்களுக்கு உண்டான சந்தேகம் என்ன அப்படின்னா, மாதவிடாய் நாட்கள்ல என்ன செய்யறது அப்படின்னு. மாதவிடாய் நாட்கள்ல நீங்க வழக்கம் போல முருகப்பெருமானை நினைச்சு நீங்க அந்த விரதத்தை அப்படியே தொடர்ந்து இருங்க. ஆனா அசைவம் சாப்பிடாதீங்க, உங்க பூஜை அறைக்கு போகாதீங்க, எப்பவும் போல இருங்க.
இது மட்டும்தான். முருகனின் நாமத்தை நீங்கள் வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. விரதத்தை தொடர்ந்து இருக்கிறதுல எந்த தவறும் இல்லை. நம்பிக்கையோடு இருந்தால் இந்த வருட தைப்பூசத்துக்கு உங்களால் முடிந்த 48 நாள் இல்லைனா 21 நாளும் விரதத்தை வந்து மேற்கொள்ளுங்க. முருகனின் அருள் வந்து பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் வந்து முருகரோட விக்கிரகம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா தினமும் அபிஷேகம் பண்ண முடியாட்டி கூட வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் வந்து அபிஷேகம் செய்யுங்க. இல்லைனா சுத்தமான நீரில் மட்டுமாவது அபிஷேகம் செய்யுங்க. முருகர் படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்கு செவ்வரளி மாலை சாத்தி ஒரே ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வைங்க. முருகருக்கு முன்னாடி உங்களால் முடியும்னா 6 அகல் விளக்குலையும் நெய் தீபம் ஷட்கோண கோலம் போட்டு நீங்கள் அந்த தீபமும் ஏற்றிக்கலாம். முடிஞ்சால் முருகரோட 108 அஷ்டோத்திர சத நாமாவளி சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு அந்தளவுக்கு நேரம் இல்லை, நாங்கள் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்கிட்ட வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.